ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியாஸ் டைரி. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் ஸ்டார் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் உள்ள போர்ஷன் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் 2 பார்ட் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் உள்ள அந்த பார்ட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வச்சு லைனிங் மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் 2 பார்ட் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைடு பார்ட் இது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் அட்டாச் பண்ணியாச்சு. இனி எக்ஸஸ் அவ்வளோ ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது சைட் போர்ஷன், இது ஃப்ரண்ட் சைடில் இது சைட் பார்ட் இது. இனி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து ஹூக் பட்டி இருக்குல்ல, ஸோ அந்த போர்ஷன் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இந்த வெயிஸ்ட் வரைக்கும் ஒரே ஒரு டாட் தான் வரும். இது சைடில் வந்து பிரின்சஸ் லைன் நம்ம ஆம்கோலில் கட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் ஷோல்டர் வேஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துருப்போம், நம்ம கட் பண்ணியிருப்போம். நம்ம அந்த 2 தான் ஜாயின் பண்ணுவோம். நம்ம பாருங்கள், இது அந்த பார்ட் ஃப்ரண்டில் வீநெக் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்டில் உள்ள இந்த 2 பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஷோல்டர் வந்து வேஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த பிரின்சஸ் லைன். ஸோ இப்போ இந்த 2 பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இவ்வளோ அழகான கப் ஷேப் இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக பிரின்சஸ் கட் எப்படி போடுவோம் அதே மாதிரி தாங்க இது இருக்குது. அதோட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடில் நெக் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பேக் சைடில் நான் வந்து போட் நெக் கொடுத்துருக்கேன். அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இந்த கேவ் வர இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்களும் கேவாக அப்படி கொண்டு போங்க. அப்புறம் எந்த இடத்துல வந்து அந்த கார்னர் வருது அதெல்லாம் நீங்கள் நீட்டில் ஸ்டாப் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இந்த ஷோல்டர் வேஸ்ட் டாட் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தையல் போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கு மேலே லைனிங் வச்சுருக்கோம். நம்ம லைனிங் வச்சு தைச்சிட்ருக்கோம். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இனி வந்து இந்த கார்னர்லலாம் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த வளைவு இருக்கிற இடத்துலலாம் கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்தாச்சு. இப்போ டேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். எக்ஸஸ் அவ்வளோ ஃபேப்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். எக்ஸஸ் அவ்வளோ ஃபேப்லாம் கட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கல, அதுவும் பேக் சைடில் இது நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச், 1/4 இன்ச் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்க அந்த அளவு கரெக்டாக நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உள்ள நம்ம வந்து பட்டி வந்து நம்ம உள்பக்க துணி கொடுத்து நம்ம திருப்ப போடலாங்க. ஸோ அது கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 3 இன்ச் அல்லது 4 இன்ச் அளவில் ஒரு வித்துள்ள ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நீங்கள் டர்ன் பண்ணி தைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் பேக் சைடுங்க. பேக் சைடு அதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக நம்ம வந்து எவ்வளோ அளவு நம்ம லென்த் வச்சுருக்கோமோ லென்த்து போக மீதி அளவு நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 இன்ச் அல்லது 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேப்ரிக் கொடுத்து மெயினில் வச்சு நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அதே மாதிரி தாங்க, நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம திருப்பிக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். நீ திருப்பி அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ டேன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபினிஷும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அதை ஃபோல்ட் பண்ணி அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம எப்போதும் தையல் போடுற மாதிரி தாங்க. நல்லா எட்ஜில் தையல் போடுங்க. நெக்ஸ்ட் டர்ன் பண்ணி சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த லைனிங் மேலே. இனி எக்ஸஸ் அவ்வளோ ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்லீவ் நம்ம வந்து முடிச்சிட்டோம், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து அதையும் தைச்சாச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் வீ நெக் கொடுத்துருக்கோம், பேக் சைடில் போட் நெக். ஸோ ரெண்டுமே கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அப்புறம் நீங்கள் வந்து அது மேலே தையலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் வந்து பாடி பீஸ் கூட நான் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிப்போம். அதில் கரெக்டாக அந்த சென்டரும் ஸ்லீவில் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிப்போம். அதுவும் ஷோல்டரில் உள்ளதும் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு போட் நெக், ஃப்ரண்டில் ஒரு வீ நெக், அப்புறம் ஷோல்டர் டு வேஸ்ட் டாட். ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ளவுஸு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண மறக்காமல் உங்கள் டிஎம் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் டுட்டோரியல் வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப நீட்டாக உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் போடுறேன். பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.